ஜிம்முக்கும் போகலாம், பப்புக்கும் போகலாம், போகலாம். எனக்கு 3க்குமே ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும். இங்கே வந்துட்டா ஜிம்முக்கு போகலாம், தொடர்ந்து பாடசாலைக்கு போறீங்களா? வந்துட்டு பால் அப்புறமா கை பாஸ் வந்துருக்கு, பால் வர மாட்டேங்குது. ஆனால் அந்த செட்டிங் இல்லை, அதே ரோடே போடுறது அடுத்த பாயிண்ட்ஸ் கவர் வச்சுருக்கு. பாலே வரும் பட்டாலும் ஒன்று அதெல்லாம் சொல்லாதீங்க. நாங்களும் ஒரு பால் கடைசி 5 ஓவர் நீ வந்து ஃபீல்டிங் கேட்டீங்க, அப்பதான் பாலே கழிவு. அவர் சும்மா இங்கே மட்டும் என்ன சும்மா உண்மையாவே வரல, எக்ஸைட்லையும் வரல. 2 அதனாலதான் இந்த ஆளுக்கு பாலும் தெரியல. அவங்களுக்கு பேட் வந்து பால் காணாம இவருக்கு கண்ணும் தெரியல, பாலும் தெரியல. அவர் காய்ச்சி எங்கே எங்க வர சொல்றீங்க? முட்டி விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் அவர் ரெடி, அவர் ஓடினா தடுத்து இல்லை, அவர் ஓட மாட்டேங்க. அவர் ஒன்னே ஒன்று நான் இது பாருங்க, கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறது ஒரு விதம், இது ஃபீல்டிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் இருக்காரு. அவர் இம்பாக்ட் பிளேயரா? ஆமாம், பேட்டிங்லேயும் இருந்து இம்பாக்ட் இல்லாமல் அந்த மரத்தை நான் அங்கேயும் இங்கே வரேன், பால் எடுக்க வரான்றாரு அவர் நின்றுட்டு. ஆமாம், அதான் இம்பாக்ட். இப்போ அங்கே பாருங்க, உள்ளே இருந்துட்டு நமக்கு இம்பாக்டை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவார். அவர் ஃபீல்டிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுச்சு 2 வருஷம். இவர் ஷாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் டேரக்டாக பேட்டிங் கொடுத்துட்டாரு. அதாவது கிரவுண்டுக்கு வர மாட்டார், நாளைக்கு பேட்டிங் வச்சு வந்துடுவார். அவர் அங்கேருந்து பேட்டிங் ஆடி முடிச்சுட்டு பேட்டை ஃபுல் பேட் வாங்கிட்டு வந்து எல்லாரும் வீட்டிலேருந்து ஷூ போட்டு கார்டு போட்டு வந்துடுவாரு. காரை விட்டு இறங்கணும், பேடை பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த மேட்சிங் முடிஞ்சிடும், அப்படியே போயிடுவார். மேட்ச் ஆக முடியாது, பேட்ஸ்மேன் அவுட் ஆனவங்க தான் அங்கேருந்தே வருவார். இல்லை, நான் அது சொல்லுவேன், வேறு மேட்ச் போயிடுவார். இல்லை அவுட் ஆகிட்டு டேரக்டாக காடு போயிடுவார். மாப்பிள்ளைலாம் அழைப்பு காடு இருக்கும், அந்த மாதிரி டேரக்டாக அப்படியே காலேஜ் அவுத்து போட்டு அவசியம் அவன் கேட்கணும். எப்போ அவசியம் கேட்கணும் பாரு. ஆமாம், இன்னொன்னே அப்படியே மாறிட போகிறான். இது அவனுக்கு ஒரு பேட்சுக்கு வந்துச்சு, இறங்கி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதை கேட்டான்னா அப்போ அடுத்து போகிறது கிடைக்காமல அவரு அவர் கிடைக்காரா இல்லையா?
அதை சொல்றியா நம்ம இதுல வேற இவனா உண்மை வச்சுக்கிறான் 6 பால் ஒரு பால் டாட் பண்ணிட்டா 1000 ரூபா தரண்டாங்க. அப்ப தோத்தா நீ ஒன்றும் தர மாட்டான், 100 ரூபா கொடு, இல்லைன்னா வாண்டான்டான்ட்டான். அங்கேருந்து வந்தான், நான் போனேன் நின்றுட்டேன். அப்படியே 6 பால் போடு. பாருங்க 6 பாலுமே டிஃபென்ஸ் என்ன. அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க எல்லாரும், கேப்டன் நீங்கள் தான் கேப்டன். ஆனால் எங்கே பார்த்தாலும் கேப்டன் திருச்செந்தூர் ஒரு பையன் இருக்காங்க, அவனும் வந்துருந்தான். எப்போ திரும்பி மேட்ச் கேப்டன் சொல்லுங்க அப்படிங்க. ஆனால் நான் சொன்னேங்க, டேய் நல்லா விளையாடுங்க பசங்களா, எல்லாம் நல்லா இருக்குங்க, நான் கொஞ்சம் அப்படியே ட்ரைன் பண்ணுறேன், நீங்களாம் கிரிக்கெட் பார்க்க வந்துருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஊனானுங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பவுண்டரி நீ தான் என்கிட்ட சவால் டிஃபென்ஸ் ஆகிங்களா, இங்கே வந்து என்ன போல்ட் ஆக்கலாங்கிறான். ஓடுங்க ஓடுங்க போல்ட் ஆகினாங்க விக்கெட் எடுக்கிறாங்க. நான் போலிங் போட்டேன், எங்கே போட்டேன் எங்கே போனேன் ப்ரோ ஆள் எடுத்து போடல அப்படியே நின்றுருந்தான் ஒரு பையன். காசு போடலாமா ரொம்ப காசு போடுறேன். ஆள் விஷயத்தில் பொங்கி வர்றாரு. நல்ல ஷாட் சொல்லிட்டு பாலை கேட்டு அருணே எனக்குமே ஒரு கேட்ச் நீ நின்றுகிட்டே இருக்காங்க, எங்க அடிக்கிறானே உனக்கு தெரிய மாட்டேங்குது. பேட்ஸ் பண்ண பார்க்கணும், அப்பதான் நீ ஓடி வர முடியும். பேட்ஸ்மேனே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபர்ஸ்டே கவனிக்கல, இல்லைன்னா வந்துருப்பான். நான் 3 செட் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கல, இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேட்ச் தான் வரவே இல்லை. கைக்கு நீதியாக மூணாலும் யாருமே கேட்டேன். நான் ஏதோ கிரவுண்டில் பால் திருட வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் கால் பண்ணான். அப்புறம் சார் நம்மளுக்கு டக்குனு மூஞ்சி கேட்டினா சார் டக்குன்னு போலீஸ் கேட்டார், பொண்ணு இவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், கிடச்சிட்டு பால்.
போங்க என்னெல்லாம் பேட்டிங்க ஒரே பல்ல விட்டு லாஸ்ட் நான் வந்து
எல்லாம் அடிக்கிறாங்க.
அதுலேயும் அப்படி அந்த அமுக்கினால வேறவே வேறாது. எதுவும் மேட்ச்சில் அமுக்கினது வேறாது. அதுவும் லூஸாக போட்டாலும் வரும். ஆனால் அந்த பவுன்ஸ் இந்த பவுன்ஸ் ஆகவே ஆகாது. ஆனால் அது நம்ம பார்த்துட்டு பவுன்ஸ் தான் பார்த்துட்டு நல்லா ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் விக்கெட்டு விடும். அந்த கேட்ச் தானே அந்த கேட்ச் அவன் 50 ரன் மேலே போயிட்டானா மேலே இல்லை அவன் 40 கொடுப்பான் ட்ரைனிங் அவன் பாட்டு அடிச்சுதான் தேவா ரிப்பேர் ஆகும் தூக்கிறீங்க இவரை பற்றி என்கிட்ட வேறு பேசுகிறான் அவன் தம்பி பேசுகிறான் நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு போயிட்டு கிளாஸ் வேறு இருக்குங்களா கிரிக்கெட்டில் உட்காந்து ஃபோட்டோ கேட்டாச்சு குழந்தை ஃபோட்டோ ஷாட் ப்ரோ நீ நிறைய புதுசாக ட்ரை பண்ணா அதனால தான் அவன் இதுலயே பண்ணக்கூடாது. நல்லா வந்து சூப்பரா போட்டான் அவன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அடி வைக்கிறான் போயிட்டு நீ அதுக்கு அப்ப அது கரெக்டா போடணும் எடுக்க முடியும் அப்புறம் புரித போடுறான் தூக்கி போடலான்னு பார்த்தேன். நீ இதை போட்டு பழகிட்டியா உனக்கு டக்குனு நீ போடும்போது ஆட்டோமேட்டிக்கா டவுன் லெக் போயிடும் நீ நிறைய ட்ரை பண்ண இந்த டவுன் லெக் தான் அதான் 3 பால் தான் நல்லா இல்லை 17 தான் 27 தான் ஐயோ நல்ல மழை ப்ரோ பார்க்க சொல்லுங்க
ரெண்டுமே சொல்லிட்டாங்க. அதான் அதாவது பரவாயில்ல ரைட்ல பேக்கப்லாம் பண்ணி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பவுண்டரி 4 மட்டும்தான் விட்டீங்க. ஒரே பேட்ச் ஒரு கேட்சுக்கே 50. ஒரு வாட்டி ஒன்றும் இங்கே எல்லாருக்கும் எல்லாமே அது வாசனாளுக்கு மட்டுமே யாருக்கு பேன் போடணும்னா சின்னன்னா அடுத்த பாலே நான் அப்பதான் அவருக்கு பேக் சுற்றி வச்சுருவாங்க. எப்பயுமே அடிக்கும்போது மாமாக்கு எப்படி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு மாமா 1 லட்சம் அடுத்த 6 ரூபாய்க்கு மாமா துபாய் மாமா மாமா இன்னைக்கு என் போட்டோ மாமா வைக்கணும். 1 லட்சம் அடுத்த 5 பால் அவ்வளோ கேம் ஐயோ அதுதான்டா தேவைன்ற அவனுக்கு பெட் ஓவரில் என்ன பண்ணுவீங்க? பெட் ஓவரில் பேசலான்னு சொல்கிறாங்க.
இன்னைக்கு இன்டர்நேஷனலே எடுத்துருவோம் ஏதோ ஒரு நல்லா டேஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் திருப்பி தான் விடுறாங்க ஓடி வந்து ஏசோடி இப்போ திருப்பி விடுறாங்க பாருங்க இப்படி எடுத்துட்டு வந்துட்டு கடைசி இந்த விரலை மட்டும் இப்படி திருப்புறான் அந்த பால் பேசாமே போய் உனக்கு அடிக்குது போக மாட்டேன் மாலையே போட்டு ஒரு கேட்ச் வந்து எடுக்கல கேட்ச் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஆள் இல்லை சரி பார்த்தேன் எப்படியே போட்டுருக்கேன் அவன் அடுத்த மணி எப்படி அவன் ஆடிட்டான் நான் போட்டு ஆடிட்டான் ஃபுல்லாக போய் கவிதை இவ்வளோ தூரம் போயிட்டான் அப்புறமேல பாலே ரிலீஸ் பண்ணேன் இந்த மாதிரி இருந்தால் 4 நிமிஷம்
அவங்க அவுட் ஆக மாட்டாங்க. எத்தனை கேட்சி வா அவ்வளோதான் ட்ரெஸ்லாம் மாற்ற வேண்டியது. அவ்வளோதான் ட்ரெஸ்லாம் மாற்ற வேண்டியதானே. 94